மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 9வது சாப்டர் மெய்மை உணர்தல் பார்த்துட்ருக்கோம். இதில் பேஜ் நம்பர் 120, 121, 122. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆன்மீக பயணத்தின் போது ஒரு சாதகன் அடையக்கூடிய அந்த ஆன்மீக நிலைகளை பொறுத்து இயற்கையினுடைய வேலைகளை செய்யறதுக்கு சில பதவிகள் அப்படிங்கிறது ஒதுக்கப்படுறது. முதல் பதவி அப்படிங்கிறது இப்போ இதய மண்டலத்தில் தேர்ச்சி பெறும்போது பஞ்சாக்னி வித்யான்னு சொல்லக்கூடிய 5 அக்னிகள் பற்றிய அறிவு கிடைக்குது. 5 அக்னிகள் பற்றிய ஒரு ஞானம் அப்படிங்கிறது ஒரு சாதகனுக்கு கிடைக்குது. அப்போ அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரமோ மாவட்டமோ இல்லை அதை விட ஒரு பெரிய பகுதியோ ஒதுக்கப்படும் போது இயற்கையினுடைய அவசியத்துக்கு தேவையான விஷயங்களை அந்த சாதகன் அந்த நிலையில இருந்து செய்கிறாரு. தேவையான ஆதார விஷயங்களை அந்த இடத்துல புகுத்தி சரியில்லாததை விளக்குறாரு. அப்போ அந்த பதவிக்கு பேர் வசூன்னு சொல்றாங்க. அந்த வேலையை செய்யக்கூடிய அந்த சாதகனுக்கு பேர் ரிஷி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இயற்கையினுடைய பதவியை செய்யறதுல முதல் வகையா இது சொல்லப்படுறது. அடுத்தது 2வதா சொல்லக்கூடிய அந்த பதவியில உயர்ந்தவர் யாரு அப்படின்னா துருவான்னு சொல்லக்கூடியவர். இதய மண்டலத்துல தேர்ச்சி பெற்றவர் ரிஷி அப்படின்னும், இந்த துருவா அப்படிங்கிறவர் பிரம்மாண்ட மண்டலத்தின் மேல ஒரு ஆதிக்க திறனும் தேர்ச்சியும் பெற்றவரா இருக்கிறாரு. அப்போ இந்த பிரம்மாண்ட மண்டலம் அப்படிங்கிறது 6வது சக்கரத்திலிருந்து 6வது சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது. 2 புருவங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அங்கிருந்து ஆரம்பிக்குது. இவரை என்ன சொல்றாங்கன்னா முனி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவருடைய அந்த பணியினுடைய வரம்பு அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன அந்த ரிஷின்னு சொல்லக்கூடிய அந்த வசு பதவி அந்த வேலையை விட அதிகமா இருக்குது அப்படின்றாங்க. அதாவது இவருடைய வேலை என்ன அப்படின்னா அந்த வசுவினுடைய அந்த வேலைகள் மேல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அதாவது இவருடைய அந்த தலையாய கடமை அப்படிங்கிறது தன்னோட ஆதிக்கத்தினுடைய கீழே இருக்கிற இடங்கள்ல தேவையற்ற எண்ணங்கள், நினைப்புகள், கருத்துக்கள் இது எல்லாத்தையுமே சுத்திகரிப்பு செஞ்சு நீக்கிறது தான் இவருடைய வேலையா இருக்குது. இதை தவிர அவர்கிட்ட தற்காலிகமா ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ஒரு எண்ணற்ற வேலைகளையும் அவர் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த நிலைங்கிறது மனிதனுடைய உடல்ல ஹைலம்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் பிரதேசத்துக்குள்ள இருக்கிற ஒரு மண்டலம் முழுமையா ஒளிமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த நிலைங்கிறது அடையப்படுது. அதாவது அந்த ஹைலம்ங்கிற ஒரு நிழல் பிரதேசம் இருக்கிற ஒரு மண்டலம் முழுமையா ஒளிமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு பதவிங்கிறது கிடைக்குது. அப்ப இவரை துருவா அல்லது முனி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரிஷி அப்படிங்கிறத விட இந்த துருவா அப்படிங்கிற பதவி கொஞ்சம் அதிகமான ஒரு லெவலா சொல்லப்படுறது. அடுத்தது 3வதா சொல்லக்கூடிய பதவிங்கிறது இதுக்கும் ஒரு மேம்பட்ட பதவி. அதாவது துருவாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன பண்றாருன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற துருவர்களுக்கு வேலை கொடுக்கிறாரு. அப்போ இது நம்ம உடம்புல எந்த பகுதியில தேர்ச்சி பெற்றா இது கிடைக்கும் அப்படின்னா நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புள் அந்த ஆன்மீக பிரதேசத்துல ஒரு தேர்ச்சியும் ஆதிக்கமும் பெற்றதுக்கு அப்புறமா இந்த பதவிங்கிறது கிடைக்கப்படுது. அப்போ இவருடைய பணிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுவதும் இவர் சுத்திகரிப்பு பண்ற வேலை, தேவையான விஷயங்களை கொடுக்கிற வேலை, தேவையில்லாத விஷயங்களை நீக்கிற வேலை. இவருடைய பணியும் இதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட துருவர்களுடைய பணி மாதிரி தான். என்ன பணி சொல்றாங்கன்னா வாயு மண்டலத்தை சொல்றாங்க. வாயு மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த அதுல இருக்கிற அந்த சூழ்நிலைகளை சுத்தப்படுத்துற அந்த வேலையை இவர் செய்யணும். அதை தவிர பல அதாவது காலங்கள்ல நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் இதை எல்லாத்தையுமே அவர் கவனிச்சுக்கணும். அப்போ இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த தெய்வீக பணியாளர்கள் இவங்க ஒரு உயர்ந்த நிலையையும் தகுதியும் அடைந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்றாங்கன்னா தான் அப்படிங்கிற உணர்வை அந்த தனித்தன்மை அப்படிங்கிறதே இருக்காது.
நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவங்களுக்கு இருக்காது. இயற்கையினுடைய அந்த வேலையை மட்டுமே நாம செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்கு அது என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நாம செய்யறோம் அப்படின்றத மட்டுமே நினைச்சுக்கிட்டு தன்னுடைய பணியை, இயற்கையினுடைய வேலைகளை அவங்க தன்னிச்சையா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களுடைய வேலைங்கிறது இயந்திரம் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். அவங்க எந்த விஷயத்திலையும் ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தன்மையோ சொந்த விருப்பு வெறுப்போ அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில இந்த நிலையை பெற்ற ஒரு ஆன்மாக்கள் இருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்தது 4வதா சொல்லக்கூடிய அந்த இயற்கையினுடைய பணியை செய்யக்கூடியவர்கள் 3வதா சொன்ன துருவாதிபதிகளுக்கும் மேம்பட்டவர் பரிஷித் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அப்ப இந்த பதவியில இருக்கிறவங்க இயற்கையினுடைய ஒரு அத்தியாவசியமான தேவை வரும்போது மட்டும்தான், ஒரு ரேரான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் இவங்க வெளிப்படுவாங்க. அப்போ இவங்களுடைய வேலை என்னவா இருக்கும், அந்த இயற்கையினுடைய பணி என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள துருவாதிபதி, ரிஷி அவங்களுடைய அந்த வேலைகளை கவனிக்கிறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அந்த தெய்வீக பணியாளர்களுடைய பணிகளை ஒழுங்குபடுத்தி வழி நடத்துறாரு. அப்ப அவங்களுக்கு இவர் கைடன்ஸ் கொடுக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு அப்படிங்கிறத இவர் நியமிக்கிறாரு. ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் இவர் எடுத்து செய்யறாரு. இப்ப எல்லாமே இயற்கையை ஒழுங்குபடுத்துற பணிகளை செய்யறாங்க இவங்க எல்லாருமே. இவங்களுடைய அந்த ஒரு சங்கல்பம், இவங்க எடுக்கிற அந்த மங்களகரமான தீர்மானம் அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய பெரிய செயல்கள், ஒரு அருப்பெரும் செயல்கள், ஒரு பெரிய யுத்தங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல, முக்கியமான விஷயங்கள்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதாவது எந்த மாதிரியான ஒரு யுத்தத்தினுடைய முடிவு என்னவா இருக்கணும், என்ன மாதிரியான வேலைகள் இந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விளைவு தீர்மானிக்கப்பட்டுட்டு அவங்க வராங்க. அந்த வேலையை அவங்க செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய வேலைங்கிறது இயற்கையினுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள், அழிவுபூர்வமான திட்டங்கள், இதை எல்லாத்தையுமே இந்த பரிஷித் நிலையில இருக்கிறவங்க செய்யறாங்க. இவங்க இந்த உலகத்தை ஃபுல்லாவே அவங்க கவனிச்சுக்கிறாங்க. இந்த பரிஷித் நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, சகஸ்ரதல கமல் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படிங்கிற அந்த யோக சக்கரத்துல, அந்த மைய புள்ளியில அதன் மேல தேர்ச்சி பெறும் போது மட்டும்தான், அதுல தேர்ச்சியும் முதிர்ச்சியும் அடையும் போது மட்டும்தான் இந்த பரிஷித் அப்படிங்கிற நிலை அவங்களுக்கு அருளப்படுகிறது. அப்பதான் அவங்க அடையறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடைசியா 5வது பணிகள்ல, அதாவது இயற்கையினுடைய பதவிகளா சொல்லப்படுறது இந்த எல்லா இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய அந்த 4 பதவிகளையும் ஒரு உச்ச நிலை மகா பரிஷித் அப்படின்றது. அப்ப இது தெய்வீக பதவிகள்ல கடைசியான ஒரு நிலை, ரொம்ப அரிதாகவே அருளப்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்றாங்க. இந்த உலகம் எல்லாத்தையுமே அடியோட மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அவசர தேவை அப்படிங்கிறது வரும்போது, அதாவது இயற்கையில மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது மட்டும்தான் இந்த பதவி ஒருத்தருக்கு கிடைக்குது. அப்ப இந்த பதவி இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் மேலான அதி உச்ச சக்தியை அவர் அனுபவிக்கிறாரு. அப்போ இந்த ஒரு நிலையில இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல தேர்ச்சி பெற்றா இப்படி ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தலையினுடைய அந்த பின் சார்ந்த எலும்பு, ஆப்டிக்கல் போன், அதாவது ஆக்சிபீட்டல் போன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வலது பக்கத்தில் உள்ள அந்த பிரதேசத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த இடத்துல தேர்ச்சி பெறும்போது மகா பரிஷித் அப்படிங்கிற ஒரு நிலை, எல்லா இயற்கையினுடைய பதவிகள்லயே ஒரு உச்ச நிலை, அந்த நிலைங்கிறது அருளப்படுறது அப்படின்றத சொல்றாங்க. முதல்ல இதய மண்டலத்துல தேர்ச்சி பெறும்போது ரிஷி அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்குது. அடுத்தது ஹைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிழல் பிரதேசத்துல இருக்கிற மண்டலம், அங்க தேர்ச்சி பெறும்போது 2வதா சொல்லக்கூடிய துருவா அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்குது. 3வது நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புள், அங்க அந்த ஆன்மீக பிரதேசத்துல ஒரு தேர்ச்சி பெறும்போது 3வதா சொல்லக்கூடிய பதவியான துருவாதிபதி அப்படின்றது கிடைக்குது. 4வது
சகஸ்ரதல் கமல் அப்படின்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட தாமரை, அந்த சக்கரத்துல ஒரு தேர்ச்சி கிடைக்கும் போது பரீட்சித் அப்படிங்கிற ஒரு நிலை அருளப்படுறது. 5வதா தலையினுடைய அந்த பின் சார்ந்த எலும்புல அங்க வலது பக்கத்துல இருக்கிற பிரதேசத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த இடத்துல தேர்ச்சி பெறும்போது மகா பரீட்சித் அப்படிங்கிற ஒரு நிலை அருளப்படுறது. அப்போ இந்த பதவியில இருக்கிற எல்லாருமே இயற்கையினுடைய வேலைகளை செய்யறாங்க. இயற்கையை ஒழுங்குபடுத்துறது, சமநிலைப்படுத்துறது, தேவையில்லாத விஷயங்களை அழிக்கிறது, தேவையான விஷயங்களை புகுத்துறது, தேவைப்பட்டா அந்த உலகத்தையே அடியோட மாத்துறது, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே இந்த பதவியில இருக்கிறவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்றாங்க. இது எல்லாமே ராஜ யோகத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சாதனைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு எப்ப கிடைக்கும் இதெல்லாம்? ஒரு மெய்யான ஆர்வத்தோட இருக்கும்போது, சரியான பாதையில சரியான ஆன்மீக பயிற்சியை நாம தேர்ந்தெடுத்து சரியான வழிகாட்டுதல்ல நாம முன்னேறும் போது ஒருத்தரால இது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்றத மாஸ்டர் சொல்றாங்க. இதோட இந்த மெய்மை உணர்தல் அப்படிங்கிற அந்த சாப்டரை மாஸ்டர் முடிக்கிறாங்க. சத்தியோதயம் புத்தகம் இதோட முடியுது. கடைசியா ஒரு மாஸ்டர் சொன்ன ஒரு சின்ன கதையோட நாம முடிச்சுக்கலாம். கௌதம புத்தர்னுடைய கதைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு இளவரசர், ஒரு பேரரசர்னுடைய ஒரு மகன். ஒரு இளவரசிய மனம் புரிஞ்சு அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. ஒரு இளவரசருக்கே உண்டான ஒரு ஆணவம், கர்வம் அப்படிங்கிற ஒரு பலவற்றோட அவர் அரண்மனைக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாரு. இந்த உலகத்தோட துன்பங்களை அவரை பார்க்கறதுங்கிறத அவர் அப்ப விரும்பல. அப்படிங்கறதுனால அவர் வெளியில போறதுக்கு ஒரு தடைங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு நாள் அவர் வெளியில வந்திருக்கிறாரு. ஒரு நோயாளி நடக்க முடியாம தள்ளாடுறதையும், நரைச்ச முடியோட ஒரு கிழவர் நடுங்கினபடி போய்கிட்டு இருந்ததையும், ஒரு பிணத்தை 4 பேர் தன்னோட தோல் மேல சுமந்து போறதையும் அவர் பாக்குறாரு. அப்ப அவர் தன்னோட தேரோட்டிக்கிட்ட இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, முதல்ல சொன்னது இது பிணி, இது மூப்பு, இது சாக்காடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி கௌதம புத்தர் சொல்றாரு. அப்போ அவர் தேரோட்டி சொல்றாரு, இளவரசே, நீங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இது எல்லாமே மனிதர்களுக்கு ஒரு பொதுவானது அப்படின்னு சொன்ன உடனே நான் இதை ஏத்துக்க மாட்டேன், எனக்கு இது இந்த தலைவிதியெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கௌதம புத்தர் சொல்றாரு. அப்போ அவர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தன்னோட மனைவியையும் குழந்தையும் அந்த அரண்மனையில விட்டுட்டு திரும்பி வரக்கூடிய எண்ணமே இல்லாம அவர் அங்கிருந்து வெளியேறி போகிறாரு. திடீர்னு ஒரு நாள் அவருக்கு அந்த ஞான உதயம் அப்படிங்கிறது அவருக்கு வருது. அப்ப அந்த ஞானம் பெற்று கௌதம புத்தராகி பல்லாயிரக்கணக்கான மக்களால பின்பற்றக்கூடிய ஒருவரை ஆகிறாரு. அப்ப அந்த பிணி, மூப்பு, இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்ட காலம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலமா வந்தது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாராலையும் மதிக்கப்பட்டவர், எல்லா நறுமணங்கள்லையும் சூழப்பட்டு பட்டு மெத்தையில தூங்கிட்டு இருந்தவர், தங்க தட்டுல சாப்பிட்டவர், தங்க மாளிகையில இருந்தவர், கடைசியா ஒரு காட்டுல காலில் ஒரு காலணி கூட இல்லாம உடல்ல ஒரு ஒற்றை ஆடை சுற்றி கொண்டு நடந்துட்டு இருந்தாரு. அந்த மாற்றம் லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் மாஸ்டர் ஆனாரு. அந்த மாற்றம் தான் அவரை அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது. இப்போ இதுல நமக்கு மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களால நேசிக்கப்படக்கூடிய, ஒரு மதிக்கப்படக்கூடிய, பின்பற்றப்படக்கூடிய ஒரு நபரா நம்மள மாற சொல்றாங்க. அப்போ அப்படி மாறுறது அப்படிங்கிறது என்ன? அதுதான் தன்மை மாற்றம் அப்படிங்கிறது. நம்ம கிட்ட இருக்கிறத நாம கொடுக்கறது அப்படிங்கிறது இல்லாம நாம என்னவா மாற விரும்புறோமோ அந்த சிறந்த தன்மை மாற்றம் தான் மக்களை நம்மளை நேசிக்க வைக்குது, போற்ற வைக்குது, நம்மளை பின்பற்றி நடக்க வைக்குது. அப்போ உண்மையாவே நம்மளை நேசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆன்மாதான். அந்த ஆன்மாவை ஒளிர செய்யும் போது மட்டும்தான் நமக்கு தன்மை மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு பிறக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்மாவை ஒளிர செய்யக்கூடிய அந்த ஒரு பயிற்சியை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாலைவனத்துல ஒரு விலங்குகளால
பல மைல்களுக்கு அப்பால இருக்கிற ஒரு தண்ணீரை தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு தேனீகளால தேனை சேமிக்கிறதுக்கு பல மைல் தூரம் போக முடியுது. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இயற்கை அதை எல்லாத்தையும் உணர்றதுக்கான ஒரு கருவியை அந்த விலங்குகளுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நமக்கும் இயற்கை ஒரு கருவியை கொடுத்துருக்கு. அதுதான் இதயம் அப்படிங்கிறது. நம்மளுடைய இதயத்தோட கண் கொண்டு நாம பார்க்கும்போது நம்ம இதயமும் பார்க்குது. அது ஒரு கலங்கரை விளக்கமா நமக்கு ஒளிருது. அதை எதாலையுமே மறைக்க முடியாது. அதனுடைய அழைப்பை நாம பின்பற்றி நடக்கணும். இதயம் பேசுகிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இதயம் பேசுறத நாம கேட்கறது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு தேவையான விஷயமா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கு நாம அந்த இதயத்தின் மேல நம்ம தியானம் செய்யறோம். மெய்ப்பொருள் ஒண்ணுதான் அப்படிங்கிறத நோக்கி நம்மளுடைய தியான பயிற்சிகளையும் ஆன்மீக பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யும் போது நமக்கு பலவித தன்மை மாற்றங்கள் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த குணநலன்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அந்த தியான பயிற்சியினுடைய விளைவை இன்னும் அதிகமாக்குது. அதாவது நமக்கு உள்ளார்ந்த விரிவடைதல் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த விரிவடைதல்ங்கிறது உணர்வுறு நிலையினுடைய விழிப்புணர்வோடு கூடிய விரிவடைதல். 360 டிகிரி கோணத்தில் 4 பக்கமும் அந்த உணர்வுறு நிலை அப்படிங்கிறது விரிவடையுது. அது நம்மளுடைய சூட்சும சரீரங்கள் எல்லாத்தையுமே பரிணாம வளர்ச்சி அடைய செய்து தெய்வீகமாகவும் தூய்மையாகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் பரிணாம வளர்ச்சி அடைய செய்து. இப்படியா நம்ம காரண சரீரத்தை நெருங்கி அந்த ஆன்மாவை ஒளிர செய்கிறோம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.